இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த நாளை தந்து, இந்த நேரத்தை தந்து, இறை வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கான ஒரு சூழலை தந்து எங்களுக்கு தந்திருக்கின்றீர். இன்றைய அநேக மக்கள், ஏராளமான மக்கள் இந்த இறை வார்த்தை கேட்பதற்கு முயன்ற பிறகும் அவர்களால் முடியவில்லை. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த இறை வார்த்தையின் வெளிச்சம், ஆற்றல் இன்று எங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த இறைவார்த்தையின் வெளிச்சத்திலே இந்த நாளை நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு உம்முடைய ஆவியின் ஆற்றலை தாரும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். எங்களுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை சபை உரையாளர் 3ஆம் அதிகாரம் 1-2 இறைவார்த்தைகள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. சபை உரையாளர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்பதுதான் சொல்லுகின்றார். அதன் காலத்தில் அவை அனைத்தும் நடக்கின்றன என்று சொல்லுகின்றார். பிறப்பதற்கு ஒரு காலம், இறப்பதற்கு ஒரு காலம், கட்டுவதற்கு ஒரு காலம், இடிப்பதற்கு ஒரு காலம், நடுவதற்கு ஒரு காலம், அறுவடை செய்வதற்கு ஒரு காலம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். உங்களுக்கும் எனக்கும் இன்று என்ன காலம்? இந்த இறை வார்த்தையை கேட்கின்ற காலத்தில் நாம் இருக்கின்றோம். இன்று இந்த இறை வார்த்தை நமக்கு கிடைக்கும் போது ஆண்டவர் இந்த காலத்திலே இந்த இறை வார்த்தையை நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். எனவே தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இதை நான் சொல்வதற்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. எனவே அவர் நமக்கு இந்த காலத்தை அருளவில்லை என்றால் இவை நடக்காது. இறை வார்த்தை கேட்கின்ற பாக்கியம், அந்த இறை வார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்ற பாக்கியம், அது ஆன்மாவிற்கு உரமாக இடுகின்ற பாக்கியம். அவ்வாறு அனுபவித்து இந்த இறை வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கின்ற அந்த ஒரு மேலான பணி. அது மட்டுமல்ல, இறை வார்த்தை புகாத இடங்களிலும் இதை கொடுக்கின்ற ஒரு பணி. இருண்ட வாழ்க்கையிலே இந்த இறை வார்த்தையின் வெளிச்சத்தை பாய்ச்சுகின்ற பணி, அது மேலான பணி. அந்த பணியில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஒளர்கின்ற மக்களாக இருப்பீர்கள். குன்றின் மேலிட்ட விளக்காக நீங்கள் பிரகாசிப்பீர்கள். எனவே காலத்தை விரயம் செய்யாதீர்கள், நேரத்தை விரயம் செய்யாதீர்கள், நேரத்தை வீணடிக்காதீர்கள். யூடியூப் பார்த்து, இன்ஸ்டாகிராம் பார்த்து, வாட்ஸ்அப் பார்த்து, வீடியோ ஷார்ட்ஸ் பார்த்து அன்புமிக்கவர்களை ஏராளமான நேரத்தை விரயம் செய்ய வேண்டாம். காரணம், திரும்பி வராதவை அனைத்தும் இருக்கின்றன. ஒரு சிலவை வாழ்க்கையில் திரும்பி வருவதில்லை. அணையிலிருந்து புறப்பட்ட தண்ணீர் மீண்டும் அணைக்கு திரும்புவதில்லை. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு மீண்டும் வில்லுக்கு திரும்புவதில்லை. வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை மீண்டும் வாய்க்கு திரும்புவதில்லை. தவறவிட்ட வாய்ப்புகள், நம்முடைய வாழ்க்கையிலே தந்த வாய்ப்புகளை வீணடிக்காதீர்கள். தவறவிட்ட வாய்ப்புகளும் மீண்டும் நம்மிடத்திலே திரும்ப வருவதில்லை. எனவே இந்த நாளிலே காலத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அன்புமிக்கவர்களை, நேரத்தை வீணடிக்காதீர்கள். அது ஆண்டவரின் பிரசன்னத்தில் இருக்கட்டும். அவருடைய மத்தியிலே, அவருடைய பாதத்திலே செலவிடப்பட வேண்டிய நேரத்தை செலவிடுங்கள். இறைவார்த்தையை கேட்டு, இறைவார்த்தையை வாசித்து, இறைவார்த்தையை கடைபிடித்து வாழ வேண்டிய வாழ்க்கையிலே அதை செய்யுங்கள். இந்த காலத்தில் அது நடக்கட்டும். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலத்திலே வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்தில் நீங்கள் வைக்கப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.